பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு சார்ந்த ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு கலப்படங்கள் தான் வந்து ரொம்ப பயங்கரமான அளவில் வந்து கலப்படங்கள் உணவில் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து முதல்ல ரசாயனங்களை வந்து அறிமுகப்படுத்தின இந்த கார்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கி உணவு கலப்படம் வந்து உச்சத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா ரீசெண்டாக இன்றைய பத்திரிகையில் இன்றைய நேற்று பத்திரிகையில் நான் ஒரு செய்தி படித்தேன். மசாலா பொருட்களில் வந்து அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து ஆட் பண்ண சொல்லி எஃப்எஸ்ஏ நிறுவனம் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கான். அதாவது ஏற்கனவே நிறைய கெமிக்கல்ஸ் நிறைய பூச்சிக்கொல்லிகள் ஆட் பண்ண அந்த மசாலா பொருட்களில் இன்னும் கூடுதலாக தளர்வு கொடுத்துருக்கு. எத்திலீன் ஆக்சைடு அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியை வந்து ஒரு கிராமுக்கு 0.01 மில்லிகிராம் ஆட் பண்ணிட்டு இருந்தது போய் ஒரு கிலோக்கு 0.01 மில்லிகிராம் ஆட் பண்ணிட்டு இருந்த பூச்சிக்கொல்லி இன்றைக்கி 10 மடங்கு 0.1 மில்லிகிராம் ஒரு கிலோக்கு ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இதை ஹாங்காங் போன்ற நாடுகளில் வந்து இந்த மசாலா பொருட்கள், அதாவது ஆச்சி, சக்தி மசாலா, இந்த மாதிரியான மசாலா பொருட்கள் பேன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ஸே வந்து அங்கே கொண்டு வரக்கூடாது, ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் ரொம்ப சரளமாக இது நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இதை பற்றி விசாரணை நடத்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து உணவில் வந்து கலப்படங்கள் ஒரு பக்கம்னாலும் இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லிகள், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் உணவுடைய தன்மையை வந்து மோசமாக கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலை தான் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி. எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிற நிறுவனங்கள் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்காமல் பணத்துக்காக லாப நோக்கத்திற்காக இந்தியா போன நாடுகள், ஏன்னா இதுதான் ஒரு ஏமாளியான நாடுகள்னு சொல்லிட்டு இங்கே எல்லா விதமான எல்லாத்துக்குமே இங்கே தளர்வு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி மோசமாக இருக்கிற இந்த காலகட்டங்களில் உணவு சார்ந்த இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்பொழுது தொடர்ந்து நம்ம உணவு பற்றி தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? மாத்திரைகளை பற்றி ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்தாலும், மருந்து மாத்திரைகள் இதனால் நமக்கு ஏற்படுற தொந்தரவுகள் பற்றி விழிப்புணர்வுகள் வந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக இன்றைய உணவு வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு இல்லையா? ஒரு பழங்கள் எடுத்திருந்தாலும் அத்தனை கெமிக்கல்ஸ் போடுறாங்க. ஒரு தக்காளி, வெங்காயம் எது எடுத்தாலும் ஒரு தக்காளி வாங்கினா கூட 10 நாள் ஆனாலும் அதோடைய தன்மை மாறாமல் அப்படியே கெட்டித்தன்மையோடு இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இளைஞ்சு அது மேலே கெமிக்கல்ஸ் அடித்து பல மாதங்களாக குடோனில் பதிப்பு வச்சிருந்த காய்கறிகள் தான் இன்றைக்கி நமக்கு வந்து அதாவது அந்தந்த தேவை எப்போ டிமாண்ட் அதிகமாகுதோ அப்போ ரிலீஸ் பண்ணி அதிகப்படியான விலைக்கு வந்து விற்கிறாங்க. இப்படி தான் வந்து நடந்துக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம உணவு பற்றின அவேர்னஸ் வந்து இருக்கணும். காலையில் நம்ம ஒவ்வொரு நாள் தொடங்குற உணவுல வந்து எல்லாமே கலப்பட மாதிரி இருக்குது. ஒரு டீ, காஃபி முதல் கொண்டு. அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் எடுத்தால் கூட அதுலேருந்து கூட ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது இல்லையா? இன்றைக்கி எல்லா கார்ப்பரேட் கம்பெனிகளுமே வந்து இந்தியன்ஸ் குறிப்பாக இந்தியன்ஸுடைய எல்லா பொருட்களுக்கான பேஸ்ட் இரவு தூங்கும்பொழுது பால் குடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாத்தையுமே கெமிக்கல்ஸாக மாற்றி அதை தான் சாப்பிடணும், அது இல்லாமல் வேறு வழி இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க எல்லாத்தையும் கெமிக்கல்ஸ். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பற்றி. பேஸ்ட்டில் என்ன தொந்தரவு இருக்குது? அது சும்மா பல் தேய்ச்சிட்டு துப்பிடுறோம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம். நல்லா பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். பேஸ்ட்டை பற்றி டாக்டர்ஸ் வந்து பெரிய பிரம்மாண்டமான டிவியில் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ பேஸ்ட் வளர்க்கணும் அதான் கால்சியமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல மாத்திரைகள் சாப்பிட்றதுனால கால்சியம் வரும்னு சொன்னாங்க, பால் குடிக்கிறதுனால கால்சியம் வரும்னு சொன்னாங்க. இன்றைக்கி பேஸ்ட்டில் பல் வளர்க்கினா கூட கால்சியம் வரும். ரொம்ப காமெடியாக விளம்பரங்கள்லாம் வருது இல்லையா? பேஸ்ட் பல் மாதிரி ஒரு ஷேப் வச்சுக்கிட்டு இந்த பேஸ்ட்டில் வளர்க்குற மாதிரியும் வேறு பேஸ்ட்டில் வளர்க்குறதுனால இந்த பேஸ்ட்டில் வளர்க்குற பல் வந்து உடைஞ்சிருமா, அந்த பேஸ்ட்டில் வளர்க்குற பல் வந்து உடையாது. இப்படிலாம் வந்து ஜனங்களை ஏமாத்துறாங்க, முட்டாளமாக ஆக்கலாம். நம்மளும் இந்த விளம்பரங்களை நம்பி அந்த பேஸ்ட்டுகளை வாங்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி இந்த பேஸ்ட்டில் எப்படியான விஷயங்கள் இருக்குது, எது வந்து பேஸ்ட்டில் ஒரு மோசமான விஷயமாக இருக்குது அப்படின்னா நிக்கோட்டின். சரிங்களா? நிக்கோட்டின் எதில் பயன்படுத்துவாங்கன்னு தெரியுமா? சிகரெட். ஏன் வந்து லங்ஸ் சார்ந்த டிசீசஸ் நிறைய இருக்குது, டிசார்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி லங்ஸ் சார்ந்த புற்றுநோய்கள்லாம் நிறைய வருது இல்லையா? அந்த சுவாச குழாயிலையும் சரி, மூச்சு விடுற மூக்குலேயும் சரி, லங்ஸ்லேயும் சரி, நிக்கோட்டின் சிகரெட் குடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து புற்றுநோய் வந்துடுது, கேன்சர் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினோட பயன்பாடு தான். சரிங்களா? அதே நிக்கோட்டின் தான் வந்து இன்றைக்கி பேஸ்ட்டில் பயன்படுத்துகிறாங்க. ஏன் வந்து சிகரெட்டை வந்து தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்காங்க ஜென்ஸு? அது ஒரு தடவை அதை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து அந்த சிகரெட்டையும் வந்து ஏன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோட்டினோட அடிமைத்தனம் தான். நிக்கோட்டினை ஒன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு அந்த உடம்பு வந்து அதுக்கு அடிக்டாகும். தொடர்ந்து திருப்பி அதை கேட்டே இருக்கு. அதுவும் ஒரு போதை மருந்து மாதிரி. அது ஒரு போதை. நிக்கோட்டின்றது ஒரு போதை பொருள் தான். எப்படி கஞ்சா எடுத்துக்கிற மாதிரி நிக்கோட்டின் வந்து ஒரு போதை பொருள்.
அதாவது ஆல்கஹால் அடிக்ட் எடுத்துக்கிறாங்களே அது மாதிரி. ஸோ இந்த பேஸ்ட்டில் அதனால தான் குழந்தைங்க வந்து பேஸ்ட்டு ஒன்ஸ் அது தான் நாக்கில் அந்த பேஸ்ட் பட்டாச்சுன்னா திரும்பவும் பேஸ்ட் அதே கம்பெனியோட அந்த பிராண்டு தான் வந்து அந்த குழந்தைங்க கொடுப்பாங்க. இன்னும் சின்ன குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா, நம்ம பேஸ்ட்டை ஒன்ஸ் அந்த பல்ல விளக்கும்போது பேஸ்ட்டை சாப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா, பேஸ்ட் சாப்பிட்ற குழந்தைங்கள பார்த்துருக்கீங்களா. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நிக்கோட்டின். அந்த நிக்கோட்டின் வந்து அந்த குழந்தைங்கள சாப்பிடக்கூடும். எப்படி வந்து லேஸ், குர்குரே, இது பாட்டில் ஜூஸ் இந்த மாதிரியான பொருட்களை திரும்பவும் இந்த நாக்கு வந்து அடிமைப்படுத்திக்குது. அதெல்லாம் நாக்கு அடிமைப்படுத்துகிற இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோட்டின் அப்படின்ற போதை மருந்துகள். இப்போ நம்ம வந்து தினமும் வளர்க்குற பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஸ்ட்லேயுமே வந்து இந்த நிக்கோட்டின் கலந்துருக்கு. நம்ம எதுவும் வந்து போதை ஆகிட்டுருக்கோம். அதுவும் இன்னொரு என்ன விஷயம், முக்கியமான விஷயம் தெரியுமா, அதாவது சிகரெட்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 மில்லிகிராம் தான் வந்து நிக்கோட்டின் கலக்கிறாங்க. ஆனால் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 18 மில்லிகிராம் வந்து நிக்கோட்டின் கலக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு நாளைக்கு 9 சிகரெட்டுகள் குடிக்கிறோம். காலையில் நைட்டு 2 வேளை பல்லு விளக்குறோம் இல்லையா, அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு நாளைக்கு 9 சிகரெட்டுகள் குடிச்சிருக்கோம். நமக்கே அறியாமல் நம்ம குடிச்சிருக்கோம். சரிங்களா. இதை தான் வந்து டெல்லியில் ஒரு ஆய்வு நிறுவனம் ரிசர்ச் பண்ணாங்க. அவங்க டெல்லி நிறுவனம் ரிசர்ச் பண்ணி அகர்வால் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரிசர்ச் பண்ணார். இந்த மாதிரி எந்தெந்த பேஸ்ட்டுலாம் வந்து இந்த நிக்கோட்டின் கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 பிராண்டை எடுத்து வச்சுட்டு அந்த ரிசர்ச் சென்டர் வந்து ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பயன்படுத்துகிற மேக்ஸிமம் பேஸ்ட்லேயும் பல்பொடியிலையும் வந்து நிக்கோட்டின் கலந்துருக்கிறதா வந்து அவங்களுக்கு தகவல். அதுலேயும் பார்த்திங்கன்னா நேச்சுரல் பேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ரிப்போர்ட் அது மாதிரி ஹிமாலயா இது மாதிரியான கோல்கேட்லேயே ஹெர்பல் இது மாதிரியான ஹெர்பல் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லா பேஸ்ட்லேயுமே வந்து நிக்கோட்டின் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றி பிரிட்டிஷ் ஜேர்னல் எப்போவோ வந்து அதாவது இந்தியாவில் இருக்கிற கலப்படங்கள், இந்தியாவில் இருக்கிற பேஸ்ட்டுகள் பற்றின ஒரு ஆய்வை பற்றி ஏற்கனவே பிரிட்டிஷ் ஜெனரல் அப்படிங்கிற அந்த இதழில் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. அது ஏற்கனவே நடந்திருக்கு, அது இப்போ தான் நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அகர்வால் சொல்லியிருக்காரு. அந்த நிறுவனத்துடைய ஆய்வாளர் வந்து அகர்வால் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம காலையில் துளக்கிற பேஸ்ட்லேருந்தே வந்து நமக்கான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளை போதையை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் உலக அளவில் செயல்பட்டுருக்காங்க. நம்ம தான் வந்து நமக்கான ஒரு தீர்வை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஒவ்வொரு நாளும் அதை விட ஒரு கொடுமை என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம இங்கே உழைக்கிற முதல் ₹1 வந்து ஃபாரின் கம்பெனிக்கு விலையாக கொடுக்கும். தண்டாழகம்னு சொல்லணும். அதை தான் சொல்லுவோம், தண்டாழகம் கொடுத்துருக்கோம். காலையில் ஃபஸ்ட்டு நம்ம வைக்கிற மொய், நம்மளுடைய இழப்பு, நம்ம வருமானத்துடைய நம்ம